குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது அரிசி பருப்பு சாதம். இது ஒரு கோயம்புத்தூர் ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசியும் 1/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் காய்ஞ்சதும் அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இதில் 1 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நான் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை தோல் எல்லாம் எடுத்துட்டு 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கட்டும்ட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்திருக்குது. இதில் 2 பச்சை மிளகாய், 1 துண்டு பட்டை, 2 லவங்கம், கூடவே ஒரு 3 வரமிளகாவை 2 கிள்ளி வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 6 பூண்டு பல்லை எடுத்து தோலை உரிச்சிட்டு 1 பாதியமா தட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டினுடைய பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் இது ஓரளவு வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நான் கொஞ்சமா கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரே ஒரு சின்ன தக்காளி, 1 டம்ளருக்கு 1 தக்காளி தான் சேர்க்கணும். அதனால நான் 1 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிறதுனால ஒரு சின்ன தக்காளியை இதில் சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே நான் கொஞ்சமா மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூளையும் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா தனி மிளகாய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு மிளகாத்தூள் வேண்டாம், காரம் வேண்டாம், எனக்கு வரமிளகா காரம் போதுனாலும் ஓகே தான். இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அரிசி, அதை இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த டம்ளர்ல அரிசி எடுத்தோம் இல்லையா, ஸோ அதே டம்ளர்ல 3 டம்ளர் நம்ம தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 3 டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். கூட கொஞ்சமா பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இதில் நான் ஒரு ஸ்பூன் நெய்யையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு வருது. இப்போ நான் மூடியை போட்டு மூடி ஒரு 3 விசில் விட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய அரிசி பருப்பு சாதம் எப்படி உதிரி உதிரியா வாசனையா ரெடியாகி வந்திருக்கு பாருங்க. நம்ம போட்ட பட்டை, லவங்கனுடைய ஸ்மெல்லு, பூண்டுனுடைய ஸ்மெல்லு எல்லாம் சேர்ந்து ஒரு பிரியாணி ஸ்மெல்லுக்கு இது இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க.